வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் தகுந்த மாதிரி ஒரு டிஃபன் தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 350 கிராம் அளவுக்கு 4 தக்காளியை நீள வாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 பல் பூண்டு, சின்னதாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியை போட்டுக்கலாம். இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு சரியாக இருக்கும். 1 நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கியிருக்கு. இதை ஒரு தரம் பிரட்டி விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய்த்தூள், இது இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போதும். மிளகாய்த்தூள் சேர்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. பேன் சூட்லேயே இதை ஒரு 10-20 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இட்லி மாவில் 4 கப் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே தோசைக்கல் காய வச்சுருக்கேன். ஒரு 1.25 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி தேய்ச்சி விட்டுடலாம். இதை ரோஸ்ட்டு மாதிரியும் தேய்ச்சி விட்டுக்கலாம், ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். இதை திருப்பி போடணுங்கிறதில்ல, மூடி வச்சு வேக வைக்கிறதா இருந்தால் வேக வச்சுக்கோங்க. முருகலாக வந்த உடனே எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலராக தோசை ஊற்றி கொடுக்கும்போது இன்னொரு தோசை கூட சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த தக்காளி தோசையை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.